சீரீஸில் நீங்கள் 2 பேரும் ஜோடியாக நடிச்சிருக்கீங்க. இந்த கேன்வாஸ்குள்ளே உங்களை பொருத்தி பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, ஃபஸ்ட் டைம் மணி சார் கூப்பிட்டப்போ எனக்கு கான்ஸ்டபிள் கேரக்டர்னு தான் சொன்னார். பட் ஜோடி இருக்கிற மேட்ரு எனக்கு தெரியாது. அப்போ ஜோடி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் யாருனோட கேட்கல. ஏன்னா முதலாக ஜோடி தர்றாங்க, அது யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிற இதுதான். அண்டு பார்வதி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்க இருக்காங்கல்ல, ஓ அப்படி பூ பார்வதி நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆசைப்பட்டேன். பட்டு அது விஜய் பார்வதி வந்தாங்க. இல்லை, இது நீங்கள் இப்போ கேள்வியே கேட்டே ஆகணும். ஆமாம், அதுதானே ரொம்ப அதிகமாக யோசிச்சிருக்கீங்க போல இருக்கேன். கடைசியில் விஜய் பார்வதி தான் கிடச்சிருக்குது. ஓகே, இல்லை அப்படி நினச்சேன். பட் இது கிடச்சது அதை விட பெட்டராகவே இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அவங்க மைக்கிறதுட்டாங்க. ஆமாம், அதான். அதுக்கப்புறம் வந்து இந்த ரொமான்ஸ் சீன் இருக்குது அப்படின்லாம் எதுவும் சொல்லலாம். இங்கே பாருங்க, சொல்ல வந்தாரு குளிக்கிறது, அந்த இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பட் கேரக்டருக்குள்ளே நம்ம உள்ளே போகணும்ல, எதுவாக இருந்தாலும் கொடுக்குறது நம்ம. நீங்கள் நிறைய பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாப்புல. அதுவும் அந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து டேக்கே நிறைய எடுத்து ஆமாம் நிறைய. ஆனால் வரணும்ல, சரியாக வரணும்ல. அவங்க ஓகே சொல்கிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. ஆனால் ரொமான்ஸில் மட்டும் நிறையா டேக் போச்சு. ஆமாம், அதில் கொஞ்சம் வீக் அப்படிங்கிறதுனால நீ பார்த்தவங்க தான் அது எப்படி கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க தான் அதை சொல்லணும். ஆமாம் ஆமாம். ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், டு பி இன் திஸ் கேன்வாஸ். எஸ், எனக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப நாள் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நிறைய பேர் இந்த ஆர்ஜேவா விஜேவா பார்த்துருப்பாங்க. பட் ஒரு நடிகையாக இந்த இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சீரீஸில் வந்தது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. மணிகண்டன் சார், விஜய் சேதுபதி சார், அஜித்குமார் சார் எல்லாருடைய அந்த காம்போவில் வந்தது வந்து எனக்கு ஆக்சுவலி உதறுதுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் நீங்கள் மேலே வந்து பேசணும், அதெல்லாம் மேடையில் வந்து பேசலாம். அது சேர் போடுற வரைக்கும் ஜாலியாக ஏதாவது பேசலாம்னா இங்கிட்ட எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம். ஆமாம்ல, நான் அங்கே பேச வேண்டியதே இல்லை. ரொமான்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? முடிஞ்சு ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, சேரும் போட்டாச்சு. ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச். முடிஞ்சிருச்சா? என்னது? இல்ல இந்த பிரேக்குக்கு நடுவுல பேசுறது முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ சோ மச். மேடையில் பேசுறது ஒண்ணுமே இல்ல. இல்ல, அது தனியாக கேள்விகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்குமே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ வெரி மச். ஸோ காஸ்ட், க்ரூ, டெக்னிக்கல் க்ரூ எல்லாரையுமே நம்ம வந்து இப்போ மேடையேற்ற போகிறோம். முதல்ல மிஸ்டர் எம் கிருஷ்ணன்குட்டி, ஹெட் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் சவுத் கிளஸ்டர் ஜியோ ஹாட்ஸ்டார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கரகோஷத்தோடு நம்ம இந்த சீரீஸ்க்காக உழைச்சவங்க எல்லாரையுமே மேடையேற்றலாம் நான் விரும்புகிறேன். அடுத்து மிஸ்டர் பாலச்சந்திரன் ரத்னவேல், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் தமிழ் பிஸ்னஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக முத்து என்கிற காட்டான் விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா இந்த சீரீஸில் டைரக்டராகவும் எடிட்டராகவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய பி அஜித்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அற்புதமான விஷுவல்ஸ் 2 சினிமோகிராஃபர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் மது நீலகண்டன் அவர்களையும் சண்முக சுந்தரம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எப்போவுமே நல்ல நல்ல மெலடிஸ் மூலமாக நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்கிற மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ராஜேஷ் முருகேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து சிவேட்டன் என்கிற மிலிந்த் சோமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்க அடுத்ததா மீனா என்கிற ரிஷா ஜேக்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து சிந்து என்கிற கலைவாணி பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சித்தார்த்தன் என்கிற முத்துக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காளை பாண்டியன் என்கிற வடிவேல் முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். லலிதா என்கிற பார்வதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிட்டு, ரொம்ப கியூட்டான குட்டி பேரு சிட்டு அபி நட்சத்திரா. பட்டாளம் பாபு என்கிற அரிஸ்டோ சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து 3 முக்கியமான டெக்னிக்கல் கான்ட்ரிபியூட்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் சாபு மோகன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரைட்டர் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா அட்டகாசமா ரொம்ப நேர்த்தியா இந்த படத்துக்கான காஸ்டியூம்ஸை கொடுத்து காஸ்டியூம் டிசைனர் கவிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ பாரம்பரியமானது தான், பட் அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமும் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வாட்டி முதல்ல நம்ம அப்படியே ஒவ்வொருத்தராக இன்வைட் பண்ணி பேச ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன்.
Head Entertainment Business South Cluster. When the story was first narrated to me, a story where most of you have seen the episodes where the hero's head is shown in the first episode, it was something which was very nerve-wracking. This has been a long journey for us over the last 2.5 years, but we've created a show which all of us love, and we hope all of you love too. It's great pride for us to work with Mr. Vijay Sethupathi on his first production. So we've been fortunate enough to work with him on Bigg Boss, now as an actor and as a producer. So thank you for that. Thank you, Milind, for joining us on this project. Thank you, Manigandan, who conceived this project, who was the heart behind this project. And thank you to the director, Ajit Kumar, who has nurtured and heralded this project with so much love. Thank you to the rest of the cast and crew. This product is a product of love, and we hope you and the audiences across the country love it. Thank you. தேங்க்யூ ஸோ மச். என் சார்பாக ஹாட்ஸ்டார் டீமுக்கு ஒரு பெரிய நன்றி. எதுக்குன்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, மராத்தி, பெங்காலின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸில் மல்டிபிள் ஸ்பேசஸில் நம்ம ஊர்லேருந்து வந்த கலைஞர்களையும் நம்ம ஊர்லேருந்து வந்த ஒரு கதையும் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இங்கே வந்து பேச போகிறவர் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் கிரியேட்டிவ் அண்ட் கண்டென்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் மிஸ்டர் பிரதீப் மில்ராய் பீட்டர் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இந்த ப்ராஜெக்டை எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து செய்ததுக்காக மிக்க நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. நிறைய பேர் பேச இருக்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல. ஒரே ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும், அவ்வளோதான் என்னுடைய ஸ்பீச். ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் மணிகண்டன் சொன்ன முதல் நாளே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சகோதரர்கிட்ட போய் பேசணும், சம்பளம் பேசும்போது அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், இந்த கதையை நான் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாரை பற்றியும், அவங்க சொல்கிற நாட்களில் இதை எடுக்க மாட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள் நடந்தாலும் நான் அவங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் மட்டும்தான் அவர் ப்ராமிஸ் பண்ணார். ஒரு நடிகர்கிட்டருந்து இவ்வளோ பெரிய ப்ராமிஸ் வந்தால் வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே வேண்டாம். தைரியமாக இந்த ப்ராஜெக்டை எங்களுடைய நாங்கள் பண்ணதுலேயே தான் பெரிய ப்ராஜெக்ட் இறங்கிட்டோம். ஆனால் தடங்கள் அங்கேருந்து வரல, வேறொரு ரூபமாக வந்தது. ப்ராஜெக்ட் ஒரு 20 நாள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கை தூக்கிட்டாங்க. பட்ஜெட் எக்ஸஸாக போகுது, நிறைய பிரச்சனைகள். இந்த ப்ராஜெக்ட் நின்றுரும்னு ஒரு நிலைமை வரும்போது நான் போய் சகோட்ட உட்காந்து பேசினேன். அவர் கடைசியாக எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணலான்னாரு. ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, நீங்களே இதை எடுத்து பண்ணிடுங்க, உங்கள் அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை வேறு யாருமே நம்பலை அப்படின்னோம். அவர் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு என் டைம்கிட்ட பேசிட்டு வரேன்னாரு. அப்புறம் அவங்களே இந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு நடிகராகவும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, வி கம் ஃப்ரம் அ கார்ப்பரேட் வேர்ல்டு. அங்கே வந்து கோடு போட்ட இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா எங்களாலேயும் ஒன்றுமே மாற்ற முடியாது. அது வந்து சில பேரோட வேலை தான் போகுமே தவிர அதுக்கான எந்த மாற்று சொல்யூஷனுமே கிடையாது. அந்த ஒரு நிலைமையில் அவர் வந்து கடைசி வரைக்கும் இதுக்கு மீறி வந்து எல்லா தடங்களையும் மீறி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிதுன்ட்டு. சின்ன நன்றிக்கே அப்படின்னா அவர் செய்த இந்த பெரிய நன்றிக்கு ரொம்ப நாள் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.
நீங்கள் சொல்ல வேண்டிய நன்றிகள் சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய சப்போர்ட் பற்றி சொன்னீங்க, மணிகண்டன் அவர்களுடைய டெடிகேஷன் பற்றி சொன்னீங்க. பட் ஒரு பிளாட்ஃபார்மாக ஒய் திஸ் சப்ஜெக்ட், ஒய் காட்டன்? ஏன்னா சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வெப் சீரிஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது ஒய் திஸ் ஐடியா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெப் சீரிஸ் இதுதான் அப்படின்றதில் நாங்கள் அடித்து சொல்ல முடியும். இதில் பிக்கெஸ்ட்னு சொல்லும்போது அதில் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறது ஹீரோவுடைய கதைநாயகனுடைய தலை வெட்டப்பட்டு வெறும் தலை மட்டும் இருக்கும். இன்னைக்கு தமிழும் சரி, இந்தியாவில் இருக்க எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, எந்த ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு ஆமாம் சொல்லவே மாட்டாங்க. அதை சொல்கிற தைரியம் விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்டமே. ஏன்னா அந்த ஷாட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கதையை பார்க்காம விடவே முடியாது. அதுதான். அது மட்டும் இல்லை, இதில் வந்து கேரளாவில் இருந்து நிறைய நடிகர்கள், பாம்பேலேருந்து மிலிந்த் சோமன் சார் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து 3 ஸ்டேட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதனால இது கிளீஷியான வார்த்தை தான், ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாட் ஸ்டார் இன்னும் நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸை மவுண்ட் பண்ணணும், நிறைய தளங்களுக்கு அந்தந்த ஊர் கதைகளை கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுடைய விருப்பம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த வெப் சீரிஸ்க்கு டிரெக்டராகவும் எடிட்டராகவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டர் பி அஜித்குமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். Dear friends, I'll just take this opportunity to basically express my gratitude to Vijay sir and Manikandan and Hotstar, who gave me this opportunity to do something that is worthwhile. And also I started editing it. We had a long discussion before the first scheduled shoot, in which Rajkumar, myself, Mani and Vishak and co-directors, and we had a long discussion spanning months to get into the script as such. So that we had a very clear idea from the beginning how it should be. And then as Pradeep sir was saying, some problems all happened, but finally with the cooperation of a huge team, hundreds of people, I have to thank hundreds of people in this voyage. It was an adventurous journey. It was a rather enjoyable journey when you look back at it, because the production supported us very much through all these problems. Hotstar also as a platform with all their, as they said, their corporate limitations, but they went beyond that. They went far beyond that in supporting us, all of them, all of the Hotstar staff, and also the production company, Vijay Sethupathi Productions. They were extremely supportive. They wanted a good product, basically. So that commitment is what actually made us reach this point where I can stand before you and speak. So I am extremely grateful to a lot of people. First and foremost to Manikandan and Vijay Sethupathi sir, but my co-workers, my colleagues, my co-director Karthik, Vishak, cameraman Madhu, Shammi, all of them. It's a brilliant crew. I mean, excellent crew, very good crew with whom to work. And that is how this product has become like this. And of course, the cast, I mean, they did their part. I mean, each and every one of them, from Vijay Sethupathi sir, Milind sir and Sudev, and all the other people, to even the smaller roles, people who did the smaller roles, everyone contributed like their best. And I am happy that with the help of money and the idea, basically it's a thought. The thought behind the project was Manikandan's thought. And that thought has developed into a
viable or a watchable product, which product or a work of art or an artifact that we are presenting to you now. And that journey was made possible, I repeat, with the contribution of each and every person, the technicians, the actors, the crew, the production, and all of them. So I am just standing here and talking on behalf of them only, all of those people. And I sincerely express my gratitude to all of them. And the rest is up to the audience. And I am confident that I can present this in front of an enlightened audience like you. I'm confident. So that is the only thing that matters, as personally, as far as I am concerned. So that's it. Thank you all. Thank you so much, Director Saab. One quick question. நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்து அப்புறமா டைரக்டராக இருக்கீங்க இந்த சீரீஸ்க்குள்ளே. உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் ஆர் நீங்கள் டைரக்ட் பண்ண சீன் அது என்ன? Oh, that is a very difficult question. I mean, டக்குன்னு ஒன்று சொல்லுங்கள். It's a long form narrative. Now, if you say that, like, I've enjoyed editing I've edited like numerous films, and I've also directed before this. But in this film, there are so many moments. As an editor, that's a difficult question. ரொம்ப ஸ்பாட்டில் போட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம பேசுகிறதுக்கு கூப்பிட போகிறோம். வந்தோடனே நான் ஒரு சட்டையை தான் பார்த்தேன். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கை கொடுத்தேன். அந்த வழி இன்னும் அப்படியே கையிலே இருக்குது. பயங்கரமான ஹேண்ட் ஷேக், பயங்கர யங், பயங்கர ஃபிட் மிலிந்த் சோமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். We would like you to share a few words here. அவர் சட்டையை கவனிங்க, பயங்கரமாக சட்டை போட்டு வந்துட்டார் ஆக்சுவலாக. Thank you. Good evening, everyone. Very, very happy to be here. I was just telling somebody that this is my first OTT show in Tamil, and basically in any other language than Hindi. And it happened that the team came to me, and I'd like to say thank you to the team first to Mr. Vijay Sethupathi, Mr. Ajit Kumar, Mr. Manikantan, to their teams, and to also the team at Jio Hotstar for asking me to do this. And when they came to me and presented the story was very exciting. I think when they first told me that it opens with you seeing the head of the lead actor, I said, I have to do this. It's going to be very exciting. So that was the first thing. Then, of course, a character that I've never played before. That is one of the things that I look for. And I asked them, why did they think of me to cast me in this project? And they said, Sivetan is exactly like you. And then they described me. They said, you're very stylish, you're very mysterious, you're very powerful, you're very intelligent. And I said, thank you very much. Thank you very much for casting me. And the third thing, and I think which is the most important, I always like to work with people that I would want to work with. Sometimes you meet people and you say that, I don't think I want to work with these people, even if the project is interesting. So the team was so nice, and I was proved right throughout the entire production. Everybody was so helpful, so collaborative, everyone just coming together to do good work. That was the most interesting thing, and those were the three reasons that I said yes, and that I'm standing in front of you here today saying thank you to all of you. Tell us about this shirt. What's written here? The shirt. Okay. So, of course, I've come from Bombay. I'm sure you all know. And I wanted to wear something that was from this city. And I just saw this designer just a week ago at Fashion Week. And I saw this outfit and I asked him, can I wear it at this event? And I asked him, what is written on the jacket? And he said, life is beautiful. வாழ்க்கை அழகு. Exactly. Say it again. வாழ்க்கை அழகு. வாழ்க்கை அழகு. And thank you. So that is one thing that I know, and I immediately said, let me wear it. It's beautiful. I'm sure the people here will be happy that I'm wearing something like this. And I just want to tell you the other line that I know in Tamil, Muthu inga. Muthu inga. So that's it. Nice. Right? Thank you very much. No, wait. You have a question? Yeah. Are you a good guy or a bad guy in the series? I'm always a good guy, even when I'm a bad guy.
I also heard that you had a great time swimming in Periyar River, having so many adventures. Yes. Well, I always enjoy myself wherever I go, and I make sure that, if I'm not required on the set at that time, then I'm doing something else that is interesting for me. So this happened once. There was a group of swimmers who found out that I was in the city, and they said, would you like to swim with us in the Periyar River early in the morning? And of course I said yes, and it was great. So any of you want to swim wherever, just invite me, I'll be there. Tell us about that special chicken that you had. Kittal chicken. Kittal chicken. Do you know about Kittal chicken? But it's from Kerala. It's from Kerala. Yeah, but they should get it into Chennai because it is delicious. And even Vijay ate a lot of it while we were there. Yeah. Didn't offer me also. Did you offer me? Yeah, it was fun. Performing alongside Mr. Vijay Sethupathi. Yes. Tell us about it was great. I mean, you all know him. He's so famous and so popular here, and he's done such good work. And I was really shocked to know that he used to be an accountant. But I'm sure he was a very good accountant also. But I loved working with him, again, because I say he made it so comfortable, so collaborative. I didn't even feel, it doesn't feel like work. You just feel like you're having fun, you're having a great time. You have the freedom to really work on your character, along with the character next to you, which was, of course, Vijay Sethupathi's character, Muthu. And we had, I think, some really good scenes together. And I think a lot of the credit goes to, of course, Mr. Ajit Kumar, but also to Vijay Sethupathi. About the action sequences here in Katan, how different it is from your previous experiences in South? Well, I've done Tamil films and I've experienced that kind of action, but I think that those films were also a long time ago, maybe 10 or 15 years ago, and I think things have changed. The action in this series, I think, had much more finesse, much more sophistication. It was really, really well choreographed, and I think it's going to be extremely impactful. Thank you very, very much. I hope you enjoyed the show. I really enjoyed working on it. Thank you. Thank you so much. Thank you. காலையில் மும்பை, சாயங்காலம் சென்னை, நாளை காலம் மறுபடியும் பூனேன்னு பயங்கர பிஸியாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. We know that you have a flight to catch. Thank you so much, Milind. Thank you so much for being here and supporting us. And அடுத்ததாக நம்ம யாரை பேச கூப்பிட போகிறோம் அப்படின்னா, சினிமோகிராஃபர் சண்முக சுந்தரம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பயங்கரமான விஷுவல்ஸ், ரொம்ப கோரான விஷயங்களை கூட ப்ளசண்ட்டாக காமிச்சிருக்கீங்க. ப்ளீஸ். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். ஏன்னா மணிகண்டன் வந்து மைண்ட்ஸ்கேன்லேருந்து ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக எனக்கு மணிகண்டனோட இது 2வது ப்ராஜெக்ட். ஆண்டவன் கட்டளை தான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு, இது வந்து 2வது ப்ராஜெக்ட். அதேமாதிரி விஜய் சார் கூட எனக்கு வந்து ஆண்டவன் கட்டளை 96, இப்போ வந்து காட்டான். இதுக்கு முன்னாடி பண்ண 2மே பெரிய மெகா ஹிட்டு. அதே மாதிரி இதுவும் பெரிய ஹிட் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தொடர்றது வந்து அது மணிகண்டனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் வந்து விண்டுன்னு ஒரு படம், காக்கா முட்டைக்கு முன்னாடி விண்டுன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் 2 கேரக்டர், அதில் ஒரு கேரக்டர் டெட் பாடி, ஒரே ஒரு கேரக்டர் வந்து விஜய் சார் நடிச்சிருப்பார். அது வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்குது, ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும் 30 மினிட்ஸில். அந்த ஒவ்வொரு ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து அவரோட ஒர்க்கை வந்து பார்த்து வியந்துட்டுருக்கேன். அப்படி பார்த்தா காக்கா முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்டுக்கு அவர் எடுக்கிற மெனக்கெடல் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். என்னென்னா அதில் ஒரு ஐஸ்வர்யா தலை விட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க, ஒரு டாக் கீழே இருக்கும், அந்த கால் பட்டு டாக் கொட்டாய் விடும். அது சின்ன ஷாட்டு தான். அந்த ஷாட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அது எப்படி பாசிபிள்? ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு டாக் தூங்கணும், அது கால் பட்டு எந்திரிக்கணும். அதுமாரி ஒரு சின்ன கேரக்டர் கூட ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங் இருக்குல்ல, அந்த டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். காக்கா முட்டை எல்லா படமும் வரிசையாக பார்த்திங்கன்னா அந்த அவர் பண்ண எல்லா படத்துலேயும் வந்து டிஐ வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி கடைசி விஷயம் பார்த்துட்டு நான் விஜய்கிட்ட சொன்னேன், நான் நீங்கள் 2 பேருமே பயங்கர பிளெஸ்ஸிங்கு. அவர் மயக்கிற சீனாக இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுமே வந்து அவ்வளோ என்ஜாயபுளாக. நான் வந்து அந்த நேச்சுராக வந்து அவர் மறைகிற சீன் வந்து அந்த க்ளோட்ஸ் வர்றது அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் விஜய் சார்ட்ட, எப்படி அது உங்களுக்காக வருதா மணிகண்டனுக்காக வரதில்ல, 2 பேருமே பிளெஸ்ஸிங்கு. இவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறது வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு ஆண்டவன் கட்டளையை வந்து யோகி பாபு சாரும் விஜய் சாரும் அடித்த லூட்டியில் நான் படம் ஃபுல்லாக ஹேண்டில்டு. அது நிறைய ஹேண்டில் வந்து நான் சிரித்து கேமராவே ஷேக் பண்ணியிருப்பேன்.
அதேமாரி 96ல் பார்த்தீங்கன்னா சரி ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வந்து அவர் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அது ஃபஸ்ட்டு அந்த வீஃபெண்டரில் பார்க்குற பர்சன் நானாக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதேமாதிரி இதுலேயுமே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஆண்டவன் கட்டளை 96 இதுக்குமே ஜேர்னராக வேறு விஜய் சேதுபதியை நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் ஹியூமர் பொலிட்டிக்கல் செட்டையர் ஹியூமரு 96 பற்றி சொல்ல வேணாம், லவபுளான ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெசன்டேஷன். இதில் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து த்ரில்லர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மற்ற 2 படத்துலையும் எனக்கு வந்து ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ராஜசம்பவம் ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதேமாரி ஹாட் ஸ்டார் கூட இது வந்து என்னோட 2வது ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சைத்தான்னு சொல்லி தெலுங்கில் பண்ணேன், டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழில் எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் மணியோட ஸ்கிரிப்டை படிக்கிறப்பயே ரொம்ப இதாக ஈகராக இருக்கும். இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் எடுக்கிற மெனக்கெடல் இருக்குல்ல, அதுதான் உயிர்ப்போட அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா கேள்விகளுக்கும் சேர்த்து நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மணிகண்டன் அவர்களுடைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்க்காக தான் அவருடைய ரசிகர்களாக நாங்களும் இருக்கோம். தேங்க்யூ. அடுத்ததா ஒன் மோர் சினிமோகிராஃபர் ஃப்ரம் ஆர் டீம், மிஸ்டர் மது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். சொன்ன மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் நம்மகிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ஃபோட்டோஸ் முடிஞ்சுன்னா சொல்லுங்கன்னா நம்ம உட்காந்தோன்னே வீடியோஸ் போட்டுடலாம். அண்ணா ஃபோட்டோ ஓகேவா? ஓகே அப்படியே செட்டில் ஆகும். ஆனால் ஒரே நிமிஷம், வீடியோ ஃபார் த வீடியோ கேமரா. ஓகேவா? ஓகே, சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கோ டைரக்டர் கார்த்திக் வாங்க, மேடைக்கு வாங்க. ஓ ஆமாம், மது பேச வந்த டைம்ல தான் இது நடந்துச்சு. Really nothing much to talk. I'm feeling really sorry for not being able to talk in good Tamil. I feel really honored to be a part of this fabulous show with a lot of excellent actors and brilliant crew. And more than everything, what I'll take back is the warmth of this land and being a part of the faculty of the great Tamil cinema. And that is what I am going to carry back home from this project. Thank you all. நான் பேப்பரை திருப்புறதுக்கு முன்னாடி பேசியே முடிச்சிட்டிங்களே, சூப்பர். தேங்க்யூ. அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பாட்டு போடாலும் டக்குன்னு மனசில் நின்றுரும். அது ராவடியாக இருந்தாலும் சரி, மெலடியாக இருந்தாலும் சரி. மியூசிக் கம்போசர் ராஜேஷ் முருகேசன். எங்கே இன்விசிபிளாக இருக்கீங்களே ராஜேஷ், பாட்டு பாடுவீங்களா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கொஞ்ச நாளாக இருந்த ஒரு ஜேர்னி. மணிகண்டன் அது சொன்னதுலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இது இப்போ முடிக்கிற வரைக்கும் இது ரொம்ப பெரிய ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது.
அவரை ஆஸ் அ கிரியேட்டர் கூட அசோசியேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீன்வைல் விஜய் அலைஸ் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் கூட அசோசியேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி இப்போ எல்லோரும் கூடயும் இது அசோசியேட் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம், மை மியூசிக் டீம். ரொம்ப க்ரன்ச்சான டைமில் வி குட் எக்ஸிக்யூட் இட். அண்ட் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் obviously and Jio Hotstar very obviously, and I'm so honored and blessed to be here. Thank you very much. ராஜேஷ் கிளம்புனா எப்படி? பாட்டு ஒரு சூப்பர் பாட்டு இல்லை பாட வேணாங்க, பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. Tell us about the song that you come to compose for Cartoon. இனிஷியலி நாங்கள் என்னோட இதில் நானும் மணிகண்டனும் பேசும்போது ஒவ்வொரு எபிசோடில் ஒரு குட்டி குட்டி சாங்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்துச்சு. பட் கதை அது ஷேப் ஆகி இது சீரீஸோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 3 songs மட்டும்தான் இதில் அமைஞ்சிச்சு. அதில் ஒரு சாங் பேசிக்கலி டியூன் கம்போஸ் பண்ணது விஜய் சார் தான். அவரோட டியூன் அந்த ஷூட்டில் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணது எனக்கு அந்த டியூன் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அஜித் சார் கூட பேசிட்டு ஓகே இதுவே நம்ம ரீட்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மருதானின்னு ஒரு சாங் இருக்குது. அது அவரோட பேசிக் டியூனில் நாங்கள் கம்போஸ் பண்ண வி ஃபினிஷ்ட் இட். அண்ட் தேர் ஆர் 2 more songs, ஜஸ்ட் 2 parts of that songs. அந்த மாதிரி தான். யா தட்ஸ் இட். இப்போ அந்த பாட்டை நீங்களும் அவங்களும் சேர்ந்து பாடுவீங்களா? பாட மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். இருந்தாலும் பாடியிருக்கலாம். அடுத்ததா ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் சாபு மோகன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க மிஸ்டர் சாபு. ஃபஸ்ட் டைம் தமிழ் ஒர்க் பண்ணது, அதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனும் டைரக்டர் அஜித்திനും നന്ദി. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் നിന്ന് ஃபஸ்ட் டைமாக தமிழ் ஒர்க் பண்ணதுக்கு இங்கே வந்தது, அதுக்கு வாய்ப்பு தന്ന எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுனீங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா ரைட்டர் ராஜ்குமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நான் யாரோ ராஜ்குமார் அடித்த கடைசியில் பார்த்தா நம்ம ராஜ்குமார். வெரி ஹாப்பி ராஜ்குமார், வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் விஜய் சேதுபதி சார், அப்புறம் ஹாட் ஸ்டார் டீம், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் அந்த வெப் சீரிஸில் ஸ்கிரிப்டு ஒர்க் பண்ணேன். அதுவே எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு அனுபவம் தான். மணிகண்டன் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் ஷார்ட் ஃபிலிம் பீரியட்லேருந்து ஒரு 15-16 இயர்ஸாக அந்த டைமில் தான் நான் வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் காக்கா முட்டை பண்ணார், நான் அண்ணனுக்கு ஜெய் பண்ணேன். என் ஸ்கிரிப்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார், அவர் ஸ்கிரிப்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு. இப்போது இந்த கதையை அவர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மணியுடைய அப்பா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த கதை. அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணோம். நாள் கணக்காக மாதக்கணக்காக பேசணும். தலை கிடச்சிருச்சு. இந்த தலையுடைய பேக் ஸ்டோரின்னா இவன் யார், இவன் நல்லவனா கெட்டவனா கொள்ளக்காரனா இதை விசாரணைகள் வழியாக அந்த கதைகளை விரித்து ஒரு கிளை கதைகள் உருவாக்கி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு புது முயற்சியாக நான் ஒரு நான் லீனியர் ஃபிக்ஷனாக ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில் வந்தது. இந்த ஸ்பேஸ் கொடுத்தது கண்டிப்பாக மணிகண்டன் தான். நான் மணிகண்டனுக்கு தேங்க் பண்ணணும். மணி நீங்கள் இங்கே இல்லை, அவர் ஒரு ட்ராவலில் இருக்கார். நாங்கள் பேசின கதைகளை வச்சுக்கிட்டு இன்னும் 2 சீசன் கூட பண்ணலாம், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கதையை விஜய் சேதுபதி சார் சூஸ் பண்ணது பிரதீப் சார் சொன்னார். அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் இதை ஒத்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தலை எடுத்தோடனே தன்னோட தலையிலேருந்து